ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜூஸ் பேசுகிறேன். கார் ஃபார் சேல் சிமுலேட்டரோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 என்ன பண்ணோன்னா, நம்ம ஷாப்பை ஓப்பன் பண்ணி நெய்பர்ஹுட்டில் போய் கார் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணி 3K ப்ராஃபிட் பண்ணோம். இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு நம்ம யூடியூப் சேனல்லே ஃபுல் வீடியோ இருக்குது பார்ட் 1க்கு, அதை போய் பாருங்கள். ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி டே 2. இன்றைக்கி கேரவன்லேருந்து எழுந்திரிச்சிட்டோம். டே 2 கிடையாது, பார்ட் 2, சாரி, டே 3. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம நெய்பர்ஹுட்டில் போய் கார் வாங்கிட்டு இப்படியே ஆஃபீஸை போய் ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா நம்ம என்னென்ன இருக்குன்னு சுற்றி பார்ப்போமா அந்த இடத்துல. அந்த பஸ் ஸ்டேஷன்லேயே நிறையா இடம் இருந்தது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போகலாம். அதான் கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த இடத்தையே ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம், ஃபுல்லாக பார்த்துட்டு போவோம். நெய்பர்ஹுட்டு நம்ம கார் வாங்குறது சிட்டி சென்டர் மார்க்கெட் போய் பார்ப்போம். சிட்டி மார்க்கெட் அது எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். சிட்டி மார்க்கெட்டுன்றது இந்த கார் ஷோரூம்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாம் பெரிய காராக இருக்குமே, பார்ப்போமா எவ்வளோ இங்கே தானே, இங்கேயே வாங்கிக்கலாம் போலே. அப்ரூவல் பண்ணி வச்சுருக்காங்க, நல்ல கலராகவும் இருக்குது, ஃப்ராடு எதுவும் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ புஷ் வா சாரில் நம்ம வாங்குவோம் ஒரு விஷயத்தில். ஒரு பிஎம்டபிள்யூவா ஆடு ஓகே. இங்கே இருக்கிற கார் நம்மளாம் வாங்க முடியாது. போ அடுத்தடுத்து போய் பார்த்துட்டு வரும். அவ்வளோ ரேட் வச்சு எத்தனை இருக்காங்க, நம்ம எங்கே வாங்குறது? நம்மளே 10K தான் வச்சுருக்கோம். ஆர்வரை போய் பார்த்துட்டு வருவோம். நார்பரில் என்ன இருக்குன்னு தெரியலையோ, போகுமா உள்ள அலோடு இருக்கா? ஒய்ஃப் பார்த்தீங்களா, சின்ன இருக்கு. இது ஓப்பனிங் டைமிங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹார்பருக்கு. ஆமாம், வெட்டிங் நடக்கும்னு நினைக்கிறேன் ஹார்பரில். கண்டெய்னரில் வாங்கிட்டு வந்து இங்கே டைமிங் வந்துருக்கோம் லெஃப்ட் சைடில் 1 PM வரணும் போல் ஹார்பருக்கு. இது கேஸ் ஸ்டேஷன் போல். கேஸ் ஸ்டேஷன், கார் வாஷ்லாம் ஹார்பர் கிட்ட இருக்கு. சரி, கார் ஆடிஷன் நடக்கும், ட்யூனிங் நடக்கும்ண்ணா, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மாதிரியும் பீச், நம்ம பீச்சில் இது ஆர்பாசியல் பீச். எல்லாம் பக்கத்தில் தான் வயசு இருக்குது. இங்கே தான் பார்த்துலாம் போனோம் போல. கார் ஆடிஷன் நடக்குதாங்க இப்போ, அதுவும் 1 மணிக்கு தான் கார் ஆடிஷன். சரி ஓகே, நம்ம போயிட்டு நெய்பர்ஹுட் போயிட்டு காரை வாங்கிட்டு 1 மணிக்கு இங்கே ஆடிஷன் வந்து பார்ப்போம். ஒரு 3K, இல்லைனா நம்ம அந்த ஷோரூம் எடுத்துகிட்டு அப்படியே கார் வாங்கி 13K அந்த காரை வாங்கிட்டு போயிடலாம். நல்ல காராக வாங்கி ஒரு 3K ப்ராஃபிட் வர மாதிரி எடுத்துகிட்டு ஆடிஷனில் பார்ப்போம். அப்படி கிடைக்கலன்னா அந்த 13K ஷோரூம் காரை வாங்கிட்டு போயிடலாம். இது எவ்வளோ நான் காரு இவங்களாம் பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவல், அது அப்ரூவ்டு கார் வேறு, அது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் போகும். 37Kலாம் இல்லை. இதான் அதுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளே தான் கிலோமீட்டர்லாம் ஓட்டுறது. 20Kவா வாசலாம். எல்லாம் ஒரே மாதிரி ரேட் வச்சு விட்டா நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ ரேட்டு இந்த ஒரு காருக்கு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். 1 மணி ஆயிடுச்சு, ஆக போகுது. காருக்கு மேலே சேல் பண்ணுறது 1000 நினைக்கிறேன். அது 13K. 13Kக்கு அங்கேயே வாங்கிட்டு போவேன் காரை வாங்கறதுக்கு. வா, இந்த மாடி வாங்கிட்டு வருது காரு. டென்த்தில் சோறையும் நிறைய வரான் போல். ஏய் 30K ஒரு விட்றாடி விட்றாடி போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஆடிஷனுக்கு வருவோமா? பஸ் ஸ்டாண்ட் அதான் ஆடிஷன் நினைக்கிறேன். அது நம்ம கார் கம்பெனி கேட்டு ஆடிஷனுக்கு. ஓகே, நான் வாங்கிக்கிறேன்டா காரை. ஓகே பை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆடிஷன் போனேன். இப்போ கார் எடுத்துட்டு ஓகேல நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆடிஷன் டைமிங் போயிடும். இப்போயே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. டைம்லாம் சீக்கிரமாக போகுது. வசீகம் கார் ஆடிஷன் பீச்சு தான் ஆகுது. இங்கே போனால் பீச்சு தான், இங்கே இருந்தாலும் ஹீரோ சமையல் பீச்சா நம்ம போகிறதுக்கு அங்கே ஆயிருக்கோம் டைம். டிக்கெட் 300K வந்து டிக்கெட் வேறு எடுக்கணுமா?
ஏய் நம்ம ஆடிஷனில் போட முடியும் போல காரை. நான் போடலடா, எனக்கு கார் என்ன பார்க்க முடியுமா? ஆடிஷன் நம்ம கரெக்டாக 1 மணிக்கு வரணுமா? வரணும் போல தோஸ். 1 மணிக்கு வந்தால் தான் ஆடிஷன் ஓப்பனில் இருக்கும், கார் ஆடிஷன். சரி ஆஃபீஸ் போயிட்டு அந்த காரை மாடிஃபை பண்ண முடியுதா பார்க்கலாம். மாடிஃபை பண்ணி ஒரு நம்ம 4K கொடுத்து வாங்கினோம். ஒரு மாடிஃபை 1000 பண்ணி ஒரு 3K அப்படி வச்சு செல் பண்ணிப்பாங்க. ஆஃபீஸ் எங்கே இருக்குது? இந்த வீட்டில் நம்ம வாங்குவோம்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. இப்போதான் பார்க்குறேன் போலீஸ் ஸ்டேஷன். அந்த மேப்பில் கூட காட்டல இல்லை. கடைக்கு முன்னாடி குப்பையாக இருக்குது இல்லை. இதெல்லாம் எடுத்து போட்டு இன்னும் நான் போட முடியல. நான் எடுத்து போட்ட கண்டினியூ வந்தாங்க. இந்த மாதிரி 4K தான் வாங்கினேன். அவளை ரெடி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏர்டெல் விடும் ரெடி பண்ணியா? இதை அவ்வளோ மாடிஃபை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்மளால. அது முன்னாடி கடையை 6 மணிக்கு திறக்கிறேன். 9 மணிக்கு கடை முடியும். காரை எடுத்து இந்த ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது தெரியல. 3.5 3500 தான் நான் வாங்கியிருக்கேன். சரி ஒரு 4000 5000 போதும். கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தான் சொல்லுவாங்க. பார்ப்போம். அப்படியே யாரோ உட்காந்து இருக்கோம், பார்த்துட்டு வருவோம். பர்கர் ஹோம்லெஸ் நீத்தி இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஹயர் பண்ணா யாருன்னா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இவன் ஹயர் பண்ணலாமா சொல்லுவேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஹயர் பண்ணலாம். ஏற்கனவே வரமாட்டாங்க கார் வாங்க நம்ம கடைக்கு. டைம் வேறு ஆயிடுச்சு. வருவாங்களா பார்ப்போம். வாங்கலாம் வரலையா? அப்படியே அந்த கார் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்து அதிகம் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம இந்த ஷோரூமில் ஒரு 13K கார் இருந்தது, அது வாங்க முடியும். 25,000 இன்னும் வச்சுக்க நல்லா வந்துருக்காங்களா? யாரும் வரல. நான் போயிட்டு வருவோம். ட்ரக் வரலாம், ஃபஸ்ட்டு வருவோம்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தலை மட்டும் இருக்குது. ட்ரக் வாங்கிட்டு போய் போகும் போது வாங்குவாங்களா ட்ரக்கெல்லாம்? 7-8 காசு கஸ்டமர் வந்துட்டாங்களாம். இங்கே யாரோ பிளாட்டில் வச்சுறாங்க. இன்னும் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. முடிச்சுக்கோ, நீ லாஸ்ட் தான். ரிமூவ் ஃப்ரம் சேலு. வெளியவா ஃபியூல் இருக்குது. கார் பேனல் ரிப்பேர் செஞ்சு. ஓகே, இதுவே நம்ம நல்லா கலங்க. நான் தூங்கிச்சு நீங்கள் மைனஸ்ல தான் போயிருக்கோம். 3 நம்ம எதுவுமே பண்ணல. இப்போ ஆடிஷன் போனோம், கார் ஆடிஷன். அதுவும் டைமிங் வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் 13K திரும்பி அந்த ஷோரூமில் இருக்க 13K கார் வாங்கலாம்னு பார்த்தேன். ரெடி பண்ணிட்டு யாருன்னா வருவாங்கன்னு பார்த்தேன். வரவே இல்லை. ப்ராஃபிட் இல்லை, ஃபுல்லாக லாஸ். இன்னைக்கு ப்ராஃபிட் இல்லை, ஃபுல்லாக லாஸ்.